தமிழ் பேசும் உள்ளவங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான்வெஜ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் இருக்குது. ஸோ எதில் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதை எங்கே கொண்டு போயிட்டு நம்ம லொக்கேஷன் எந்த இடத்துல வச்சு சாப்பிடும்போது இன்னும் அதுக்கான கூடுதலான டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு எங்களுடைய ஓன் குக்கிங் தாங்க. இது வந்துட்டு ஆயில் கிடையாமல் ஃப்ரையாக அப்படியே டீப் ஃப்ரையாக வந்துட்டு அதே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை சிக்கலையே கரெக்டு அது தாங்க சிக்கிடுச்சு. ஸோ இதை செஞ்சு எடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு கொரோனாவும் ஒன்று வரவே வராதுங்க. இந்த மக்கள் நடமாட்டத்துக்கு வந்து ரொம்பவே அழிவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ரோடு தான் போட்டுருக்கு. எப்போ போட்டுருக்காங்க தெரியாது. பட் ரோட்டில் நாம தான் போயிட்டுருக்கேன், நாம தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தாங்க. பெரும்பாலான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படியே அமைச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயாச்சும் யாராச்சும் ஒரு வண்டி கொண்டு வருவாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெயில் கிடையவே கிடையாது. மழை பெய்ய போது இன்னொரு 1 ஹவரில் 1/2 ஹவரில் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படியே காட்டிகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் இல்லை கோழி பணியாரம் வேறு ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மூட் ஒரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப ஹைட்லேயும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம சாப்பிட்ணும், ஒரு ஏற்கனவே ஒரு லொக்கேஷனில் சாப்பிட்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்ப போகும்போது இந்த மாதிரி ஒரு இளையராஜா சாங்கோ இல்லை ரஹ்மான் சாங்கோ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹை ஹில்ஸில் யாருமே இல்லாத இடத்துல பட் இங்கேருந்து தவறி விழுந்தால் கீழே அவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரியான பிளேஸில் அழகாக நம்ம ஒரு ஃபுட்டை வந்துட்டு ரசித்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த லொக்கேஷன் வந்துட்டு சான்ஸே கிடையாது, என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்மளோட ஹோம்மேட் குக்கிங்க்கு இது வந்துட்டு ஒரு பிரியாணி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிரியாணிக்காக எவ்வளோ பாடுபட்டு தெரிஞ்சிருந்தேன். சனிக்கிழமை தீபாவளிக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்க ஒரே ஒரு பிரியாணிக்கு தாங்க ஆசைப்பட்டேன். ஒரு குவார்டருக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரியாணிக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா? இந்த ஒரு லொக்கேஷன் தாங்க, இதுக்காக தாங்க ரொம்பவே ஆசைப்பட்டேன். செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டான இப்போ ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணிடுங்க.